டேய் மகனே இங்க வாடா. சொல்லுங்கப்பா. டேய் மகனே நீ இங்க வாடா. சொல்லுங்கப்பா. டேய் பேரண்டி, டேய் மகனே 2 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. எப்பா நம்ம நல்லா சமைப்போம்னு சவால் விட்டு வந்திருக்கோம். அந்த பேரை காப்பாத்தணும்ப்பா, காப்பாத்தணும். அது மட்டும் இல்ல, அம்மா பாட்டி சமைக்கிறத விட என் வீட்டுக்காரி சமைக்கிறத விட நம்ம டேஸ்டா சமைச்சு அவங்களெல்லாம் மூக்கு மேல விரல வைக்கணும். நீங்க 2 பேரும் சொல்றது சரிதான். எனக்கு வயசாகி போச்சு, என்னாலலாம் நின்று சமைக்க முடியாது. அதனால நான் ஒரு சேர் போட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நீங்க 2 பேரும் சமைச்சிருங்க, சரியா? என்னப்பா உங்களை நம்பி வந்தா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஐயோ தாத்தா, நீங்க வந்து வேகத்தை பார்த்தா தாத்தா வர்றாரு சும்மா மிரல விட்டு போறாரு அப்படின்னு பார்த்தா, டேய் எங்க அப்பா சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருடா. உன்னைத்தான் நம்பி இருக்கு நம்ம குடும்பமே. நம்ம 3 ஒரு மானத்தை நீதான்டா காப்பாத்தணும். ஐயோ அப்பா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு வெண்ணி கூட வைக்க தெரியாதுப்பா. டேய் பேரண்டி, எனக்கு சமைக்க தெரியும்டா. ஆனா வயசாகி போச்சு பத்தியா, ஞாபகம் மருதியா இருக்கு. அரிசிக்கு அப்புறமா தண்ணி ஊத்தணுமா இல்ல தண்ணியை ஊத்திட்டு அரிசி போடணுமா டவுட்டா இருக்குடா. கிழிஞ்சு போங்க. உங்க 2 பேர்த்தையும் நம்பி சவால் விட்டு வந்தேன்ல, என்ன சொல்லணும்? நான் தான் ஃபீல் பண்ணணும் உங்க 2 பேர்த்தையும் நம்பி வந்ததுக்கு. ஐயா இப்ப என்ன, அவங்க 2 பேர்த்த விட நம்ம சமையல் அட்டகாசமா இருக்கணும், அவ்வளவுதானே? ஏன் தாத்தா நீங்க சமைக்க போறீங்களா? டேய் சாப்பாடு தானே முக்கியம், சமையல் பண்றதா முக்கியம்? என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. டேய் பேரண்டி, நம்ம ஊர்ல எந்த கடையில டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும் அந்த கடையை சொல்லுடா. முனியாண்டி விலாஸ்ல சாப்பாடு எல்லாம் செமையா இருக்கும். அப்புறம் பக்கத்துல ஆனந்த பவன்லயும் சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்கும். அப்ப சரி, ஒருத்தையும் முனியாண்டி விலாசு போ, இன்னொருத்தையும் ஆனந்த பவன் போ. நமக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ எல்லாத்தையும் பார்சல் கட்டி வாங்கிட்டு வந்துருங்க. இன்னைக்கு அந்த பொம்பளைங்களா இல்ல நாமளான்னு ஒரு கை பாத்துருவோம். தாத்தா இது தப்பு இல்ல. டேய் தப்பு தவறுலாம் ஒண்ணு கிடையாதுடா. இன்னைக்கு நம்ம ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அதேதான். சேலை கட்டுன பொம்பளையா இல்ல மீச வச்சா ஆம்பளையா? பாத்துருவோம். ஆமா தாத்தா, அதுக்கு முன்னாடி அம்மாவை அப்புறம் பாட்டி வீட்டுக்காரி எல்லாம் வந்தா எப்படி சமாளிப்பீங்க? டேய் காய்கறி வாங்க போயிருக்கீங்கன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன்டா. சரி வாடா நம்ம போலாம். ஷோ அப்பா, இந்த சின்ன பயல்களை நம்பி வந்தது தப்பா போச்சே. சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க, ஆளையும் காணும் தேளையும் காணும். என்னம்மா மருமகளே, சமைச்சாங்களா இல்லையா? ஐயோ அத்தை, நான் கிச்சன் பக்கமே போகல. இப்போதைக்கு கேஸ் பத்த வச்ச மாதிரி கூட தெரியல. என்னம்மா மருமகளே, சமைச்சாங்களா இல்லையா? நானும் கிச்சன் பக்கமே போகலத்த. சரி இருங்க, அந்த கிழவரி கிச்சன்ல என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நான் போய் பாத்துட்டு வரேன். நம்ம அவ்வை சன்னிக்கு எங்க போயிட்டு இருக்கு? வேற எங்க போவோம், நேத்து கொடுத்த ஐடியாவை அப்ளை பண்ண போவோம். சரி பாத்துக்கலாம். வாடி நட்டு கட்ட வசமா வந்து மாட்டி கிட்ட கண்ணி பொண்ணு கம்மந்தட்ட கால வருதே மல்லு கட்ட. ஒரு ஊதுனா மல்லாக்க போய் படுத்துருவ. இதுல நீ மல்லு கட்ட வரியாக்க? மல்லு கட்ட என்னடி இது உருன்னு இருக்க? மாம சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட வந்தியாக்கு? எங்க இருந்து சாப்பிடுறது? நீதான் கேஸ் அடுப்பை பத்த வைக்கவே இல்லையே. ஆமா, சமைக்கிறேன்னு வாய்ச்ச விடால் விட்டு வந்தீங்களே, அடுப்பு பத்தைக்கு தெரியுமா தெரியாதா? அடியே சேலை கட்டின பொம்பளை, உனக்கு தெரியும் போது எனக்கு தெரியாதாட்டி? அப்படியே தெரிஞ்சிட்டாலும் சரி இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிடலாம். என்னத்த அரிசியும் பருப்பு அல்லியா? சரி அது கிடக்கட்டும். ஒன்னு நம்பி வந்தானுங்களே 2 லூசு பேலுவேன், அவனுல எங்க? ஆகா கிளவி பாயிண்ட் பிடிக்கிறாளே. நானும் கெஞ்சி பாக்குறேன் குஞ்சி பாக்குறேன், திரும்ப அவனுங்களே கேட்கறாளே. அடியே 1-2 காய்கறி குறையுது டீ, அதான் வாங்க போயிருக்கானுவ. நம்ம வீட்டு பிரிட்ஜ்ல தான் எல்லா காய்கறி இருக்குயா, எதுவுமே குறையாது. இருக்கிற காய்கறி வச்சு நீங்க சமைக்கிறதுனாலதான் உங்க சாப்பாட்டு ஒன்னும் ருசியே இல்ல. நாங்க சில வித்தியாசமான காய்கறி எல்லாம் போட்டு சமைச்சு இன்னைக்கு தரோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க டீ. ஆமா, உப்பை மட்டும் பார்த்து பக்குவமா போடுன்னு. இன்னைக்கு நான் உனக்கு உப்புல தான் வைக்க போறேன் ஆப்பு. என்ன இவ உப்பு பக்குவமா பார்த்து போட சொல்றா? அடியே கிளவி, இன்னும் 1 மணி நேரத்துக்கு கிச்சன் பக்கம் வந்துடாதடி. இன்னும் 2 மணி நேரம் ஆனா நீ சமைச்சுக்க வேண்டாயா? ஏய் வாங்கடா, உங்க கிளவி சமாளிக்கொள்ளிட்டு எனக்கு சரியா போச்சு. சரிப்பா, நாங்க நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்டோம், அதெல்லாம் உள்ள கொண்டு வரலாமா? அதுவும் இல்லாம நாங்க கொண்டு வரும்போது யாராவது கிச்சனுக்குள்ள வந்துட்டாங்கன்னா போச்சு, அதான் கேட்டுக்கலான்னு பார்த்தோம். இப்பதான் என் கிளவி வந்துட்டு போனா. கிளவிட்ட இன்னும் 1 மணி நேரத்துக்கு கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நல்லதா போச்சுப்பா. அப்பதான் நாங்க நைஸா பின்னாடி உள்ள ஜன்னல் வழியா தந்துடுறோம், வாங்கி வச்சிருங்க. தாத்தா பார்த்து பக்குவமா வச்சிருங்க. டேய் கொண்டு வாங்கடா, அதுக்கப்புறம் என் பக்குவத்தை மட்டும் நீங்க பாருங்களேன். அப்பா இதோ ஜாங்கிரி, பரவாயில்லையே, சூப்பர் ஐட்டமா தானே இருக்கு. அடுத்து என்னடா? வருது. தாத்தா சிக்கன் குழம்ப இந்த வடச்சட்டியில ஊத்தி வச்சிடலாம், அப்பதான் வீட்டுல சமைச்ச மாதிரி இருக்கும். சூப்பர் ஐடியாடா. அப்படியே எல்லாத்தையும் பேக்கெட்டை பிரிச்சு பாத்திரத்துல ஊத்தி வச்சிருவோம். இதோ சூடான உருளைக்கிழங்கு போண்டா. அப்பா இந்த போண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உங்க அம்மாக்காரி உனக்கு போண்டாவா சுட்டு கொடுத்துதான் உனிய நல்ல உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி உருட்டி வச்சிருக்கா. சூப்பர் ஐட்டமா தான் இருக்கு. டேய் வெஜிடபிள் பிரியாணி சூப்பர் ஐடியாடா. அப்பா இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தோம்ப்பா. இதுக்கு மேல வாங்கிட்டு வந்தாலும் நாம தான் செஞ்சோம்னு நம்ப மாட்டாங்க. ஓகே அந்த சேலை கட்டின பொம்பளைங்களை கூப்பிடுங்கடா. இதோ நான் போய் கூட்டு வரேன்ப்பா. அடியே வள்ளி, என் நெட்டவள்ளி இங்க வாடி. அடியே குஷ்பு, என் குண்டு குஷ்பு இங்க வாடி. அடியே கிளவி, என் பல்லு போன கிளவி இங்க வாடி. நீங்களும் சமைக்கிறீங்களே, நாங்க எத்தனை ஐட்டம் சமைச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஆனா இவ்வளவு நேரத்துல இவ்வளவு சமைக்க வாய்ப்பு இல்லையே. சரியா சொன்ன மருமகளே, இதுல ஏதோ உள்குத்துட்ட உங்களுக்கு எதுவும் தெரியுதா?
நீங்க எல்லாம் கத்து குட்டிங்க. இவங்க 3 பேரும் ஃப்ராடுங்க மருமகளே. எல்லா ஐட்டத்தையும் கடையில வாங்கிட்டு வந்திருக்கானுவ. எப்படித்த கண்டுபிடிச்சீங்க? வரும்போதே அடுப்பு தொட்டு பார்த்தேன். அடுப்பு குளிர்ச்சியா தான் இருக்கு, சுடவே இல்ல மருமகளே. அம்புடு கடையில வாங்கின ஐட்டம். பரவாயில்லையே, பல்லு போன கிளவி புசுக்குன்னு கண்டுபிடிச்சிட்டால. யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஐயா. சரி, எது எப்படியோ நல்ல ஐட்டமா தான் வாங்கிருக்கீங்க. வாங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.